அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் நீங்கள் நிறைய வீடியோ ஏற்கனவே தமிழில் போட்டிருக்காங்க. அதில் போய் பார்த்துருக்கலாம், பார்க்காமே இருக்கலாம். பார்க்காதீங்க, பார்த்துருங்க. அப்போ தான் நான் சொல்ல போகிறது புரியும். இதில் மொத்தம் 3 வகை தான் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு ஈஸியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி 3 வகையில் நாம் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அந்த 3 வகையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ட்ரேடே பண்ண முடியும். நீங்கள் அந்த 3 வகையும் தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சாத்தியம் இல்லாத விஷயம். நம்மளுக்கு லாஸு தான் நிறைய வரும். இப்போ வகை என்ன அப்படின்னு பார்க்கலாம். வகை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் படிச்சிருப்பீங்க. அதிலேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் மேலே போகலை. ஏன் மேலே போகலை? ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான சயின்ஸ் தான். மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இல்லை. இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஏன் மேலே போகலைன்ட்டு. ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புரியுதா? இந்த லைனில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, ரெண்டாவதாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு, அப்பையும் ஃபெயிலியர் தான். அப்புறம் மூணாவதாக இங்கே டச் பண்ணும்போது எப்படி ஆக்ட் ஆகுது? கீழே தான் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னே விழுந்திருந்தாலும் நம்ம இப்போ பிகினராக இருக்கிறதுனால என்ட்ரி ஆகிருப்போம். என்ட்ரி ஆன ஒன்று நம்மளுக்கு லாஸ் தான். இது ஒரு சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ட்டையும் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வகை. இந்த டைப்பில் தான் நிறைய சைட்வேஸ் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் ஆகிறது இந்த டைப்பில் தான். ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து இன்னொன்று, அடுத்தது இதுக்கே நான் சப்போர்ட் வரைஞ்சி காமிக்கிறேன். ஹாரிசாண்டல் லைன் சப்போர்ட் இங்கே வரைஞ்சிக்கலாமா? இங்கே வரைஞ்சிக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ரைட், ஓகே. இப்போ அடுத்ததாக இங்கே மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இங்கே ஒரு பெரிய பிக்கு கேண்டில், அதாவது எந்த விக்கும் இல்லாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டு அதை விட்டு கீழே போகலை. நாம் இந்த பெரிய கேண்டில் பார்த்தோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு லாஸ் இங்கேயோ லாஸ் நம்ம புக் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அடுத்தது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போதே அது இந்த இடத்த டச் கூட பண்ண விரும்பலை, மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுதான் சப்போர்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னே உங்களுக்கு 5 மினிட் சார்ட் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு கொஞ்சம் கூட ஒரு விக்கு அளவு வெளியவே தெரியல, ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதுக்கு மேலே மார்க்கெட்டு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுது. மார்க்கெட்டில் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுங்கிறது இதுதான். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இல்லைன்னா நம்மளுக்கு லாஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு அடுத்தது 2வது வகையை காமிக்கிறேன். இப்போ 2வது டைப் பார்க்க போகிறோம். 2வது டைப்பு ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இது நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைமும் ஒரு அப்போவோ ஒரு லோவோ அப்படி போகிற பட்சத்தில் அது ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அதுதான் ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆங்கிள் ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணுறது அதுதான் முக்கியம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி 5 மினிட் சார்ட்டே தான் எடுத்திருக்கேன்.
இந்த 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ரீனு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டே ஹையை பிரேக் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் புள்ளி. இந்த மெயினில் அடுத்ததாக மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, கீழே டவுன் ஆகிட்டு மறுபடி ஒரு அப் மூவ். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், இந்த கேண்டில் பார்க்கும்போது ஒரு ஓஹோ அவ்வளோதான், மார்க்கெட்டு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. இது கிட்டத்தட்ட எவ்வளவு 34,966 35,030 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு அப் மூவ் கொடுத்துருக்க ஒரு கேண்டிலை பார்த்தோன்னே யாருக்கு இருந்தாலும் தோணும் என்ட்ரி எடுக்கலாம். க்ரீன் கேண்டிலாக இருக்குது, இவ்வளோ பெரிய கேண்டில், கிட்டத்தட்ட 100 பாயிண்டில் இருக்கிற கேண்டில்னோடனே தோணலாம். அந்த தோன்றது இப்போ எங்கே அடுத்ததாக மார்க்கெட்டு இங்கே ஒரு இங்கேருந்து இறங்கினதுக்காக இங்கே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போய் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் கீழே தான் இறங்குது. நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் நம்ம லாஸை புக் பண்ணியிருப்போம். அடுத்ததாக மார்க்கெட்டு மறுபடியும் அதே ஃப்ளோவில் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு அப் மூவ். ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்தோம், லாஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது என்ட்ரி எடுத்தோம், லாஸ் ஆகிடுச்சு. மூணாவது இதில் என்ட்ரி எடுப்போம், கண்டிப்பாக இது ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஆனால் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனே வரையிலே. இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தால் நம்ம தேவையே படலை, லாஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரையாதனால இப்போ இந்த மறுபடியும் மூணாவது டைம் அழகாக போய் டச் பண்ணிட்டு மறுபடி மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. நம்ம மூணாவது டைமும் லாஸை புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இது வந்து ரெண்டாவது டைப்பு ட்ரெண்ட் லைன் பேசிக் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகுது. இதுலேயும் நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும்னா லாஸு தான் ஆகும். மார்க்கெட் எப்பயுமே பல விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் மூவ் ஆகுதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இன்னும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும்தான் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆபத்தான வந்து சூழ்நிலையில் தான் இருக்காங்க. எல்லா நாளும் வந்து கேண்டில் ஸ்டிக்கே உதவிட்டு இருக்காது. கேண்டில் ஸ்டிக்கு யூஸ் ஆகிறப்ப யூஸ் ஆகும், இல்லாத பட்சத்தில் அது வந்து இப்படி தான் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் அதுக்கேற்ற மாதிரி தான் கேண்டில் ஸ்டிக்கும் ரியாக்ட் ஆகும். அடுத்ததான் நான் மூணாவது வகையை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்ததாக மூணாவதாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பேஸ்டு கேண்டில் ஸ்டிக். பேட்டர்ன் பேஸ்டு கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நீங்கள் ட்ரேடு என்ட்ரி ஆகுறீங்க, ஒரு டோஜ் பேட்டர்ன் பார்க்குறீங்க. டோஜ் பேட்டர்ன் பார்த்துட்டு அடுத்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் பார்க்குறீங்க. சரி வெயிட் பண்ணுவோம், டே ஹை பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். டே ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு. டே ஹையை பிரேக் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி எடுத்தோடனே நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளே வந்திருக்கோம். பெரிய கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. எப்படியும் நம்மளுக்கு மார்க்கெட்டு லாஸ் தராது இந்த டைம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிருப்போம். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டவுன். சரி ஓகே ரிட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு உடனே சந்தோஷப்படுவோம். ஆனால் இங்கே மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு எம் பேட்டர்ன், அதாவது டபுள் டாப் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைனு பேட்டர்னு இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இடங்களில் ரியாக்ட் ஆகுது. கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு ரியாக்ட் ஆகிறதில்லைங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நிறைய டைம் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்குது. சரி ஓகேன்ட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில்
ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, மார்க்கெட் இத்தனை டைம் அப்ரோச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம போய் என்ட்ரி ஆகும். ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, நீட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே டவுன் ஆகிருக்கும். உங்கள் பணம் லாஸ். நீங்கள் இப்படி தான் வந்து கேண்டில்ஸ்டிக்கை நம்பி பணத்தை இழந்துட்டுருக்கீங்க. மொத்தம் 3 வகையான எனக்கு தெரிஞ்ச 3 வகையானது கேண்டில்ஸ்டிக்கு எங்கெங்கே எப்படி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து ட்ரேடிங் வந்து கற்றுக்கோங்க. கேண்டில்ஸ்டிக்கை வச்சு எப்படி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டே இருக்கேன் உங்களோட சேர்ந்து. அதனால் இதில் எதுவும் தப்புகள் இருந்தால் வந்து என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.